அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்கபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை ஆய்வு செய்து அதன் உண்மையை கண்டு உணர்ந்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த ஆய்வை நாம் திருவருட்பா மற்றும் உரைநடையின் பகுதியோடு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பாய்யா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே தரும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். சரி சாமி, போன தொடர்ல நம்ம என்னது கடவுள் வழிபாடு அவசியமா, பக்தி அவசியமா, அதை பத்தி தொடர்ச்சியா பார்த்தோம். சரி, இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு என்ன அதோட தொடர்ச்சியா இல்ல மாறுறோமா? இல்ல இல்ல அதுல இந்த ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சியை கொஞ்சம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கலாம். அற்பாளர் வள்ளலார் என்ன செய்யறாரு, அற்ப பூரா பக்தி தான். சரி, ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில படலை எல்லாம் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு சில பாடல்கள். சாமி, அதுக்கு முதல்ல இந்த கேமரா கொஞ்சம் மேல ஏத்துங்க. நீங்க குனிஞ்சிருக்கீங்களா இல்ல கேமரா இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்துங்க கொஞ்சம் மேல. ஐயாவோட தலைக்கு நேரா வரணும். நீ ஏத்துங்க, உங்க தலை ஐயா தலைக்கு நேரா வரணும். அது பாப்பாட நிக்கிறது கொஞ்சம் கேட்கட்டும் சாமி. இது சென்டிமீட்டர்ல இப்ப ஓகே, அப்பதான் தெளிவா விளங்கு சார். இல்ல இல்ல, அது ரொம்ப போயிட்டீங்க, நீங்க கொஞ்சம் கீழே இருக்குங்க. இந்த சென்டிமெண்ட் இப்ப தேவையா? சரி, விடுங்க விடுங்க. நம்ம எல்லாம் கீழே தான் சாமி இருக்கணும். அப்புறம் எங்க இருக்கணும் நம்ம? கீழையா? அதெல்லாம் பாதாளத்துல இருக்கிற நாளா? அதெல்லாம் பாதாளத்துல இருக்கிற. சொல்லுங்க. பக்தி, அதான் பக்தியாக தான் அடைய முடியும். பக்தி தான் முக்தி வேண்டிய மேல் பக்தி வேண்டுமா, சத்தியம் புத்தி நிச்சயமேங்கிறார். முக்தி வேண்டிய மேல் பக்தி வேண்டுமா, சத்தியம் வந்து புத்தி நிச்சயமே பாடுறார். சரி, பக்தி தான் அடைய முடியுங்க. எல்லாம் தரணும், பக்தி பண்ணியாடணும், முடியாது. அது இல்லாம நம்ம ஒழுக்கம் வேற இருக்கு. நல்லா ஜெயிக்கணும்னா வெறும் பக்தி மாத்திரம் போறாது, ஒழுக்கம்லாம் இருக்கு நமக்கு. அதெல்லாம் அதுதான் பார்த்தோமா இல்லையா? என்னது சாமி? அதுதான் பார்க்கல, இன்னும் பார்க்கல இல்ல? பார்த்தாச்சா? அப்ப ரைட்டு. இப்போ பக்தி வச்சு நீங்க மாத்திரம் இன்னும் கொஞ்சம் சில படங்கள்லாம் பார்க்கலாம். படம் மூலமா கடவுள் வழிபாடு அவசியமா? அவசியம். கடவுள் வழிபாடு நமக்கு, அதாவது மரணத்தை வெல்ல கடவுள் வழிபாடு அவசியமா, அது பாக்குறோம். அவசியம், அது அவசியம். ஏன்னா மரணத்தை வர்றது நல்ல உடம்புல வேணும். இந்த உடம்பு மாறணும், சேஞ்ச் ஆகணும். இந்த தூர உடம்பு இப்படியே இருந்தா அடைய முடியாது. உடம்பு ஐயா பண்ண மாதிரி தவத்தால சுடணும். இந்த உடம்ப மண் உடம்பு இல்லையா? மண் உடம்பு தான் நிற்கும். தவத்தால சுடலாம். சுடும்போது தேகத்துல மாற்றம் ஏற்படும். தோழமா இருக்கு இல்லையா? தேகத்துல மாற்றம் ஏற்படும். ஐயா சொல்றாரு, 3 விதமான மாற்றம் சொல்றாரு. தேகம், உள்ள தேகம், 3 விதமா மாறும் தேகம். சாமி, ஒருத்தர் மரணத்தை வென்றுட்டாரு அப்படின்னாக்கா இந்த தேகமே மாற்ற அடையுது. இருக்கிற தேகமே மாற்ற அடையுது. இந்த தேகமே மாற்ற அடைஞ்சுதான் மரணத்தை வெல்லுது. இப்படியே இருக்கா மரணத்தை வெல்ல முடியாது. இந்த தேகம் அதாவது சாமி, இப்ப என்னன்னாக்கா, நமக்கு பிறக்கும் போது ஒரு தேகத்தை கொடுத்துக்கிறாங்க, சரியா? அந்த தேகத்தை நம்ம மாத்திக்கணும், அதான் கதை.
ஆமா ஆமா. அதாவது இது சாவர தேகத்தை சாகாத தேகமா மாத்திக்கணும். வெரி குட் வெரி குட். அதேதான் எப்படி வரும் அப்படின்னா சாமன் தவம் பண்ணி சாமன்ல நல்ல ஒருத்தம் வரும். நல்ல உஷ்ணம் வரும். உடம்பு நல்ல ஒருத்தம் வந்ததுன்னா உஷ்ணம் பாருங்க. பெரிய இரும்பு ராடு இருக்கு இல்லையா, பெரிய ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வளைக்க முடியுமா? அதை அப்படியே வளைக்க முடியாது. வளைக்க முடியாது. நெருப்பு வைக்கணும். நெருப்புல சுட வச்சோம்னா ஏறி 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 அப்படியே பழுத்து போயிடும். சரி. அப்போ வளையும். அதனால இந்த உடம்பு வந்து அசுத்த உடம்பு. இப்ப வந்து தவத்தினால தேக மாற்றம், வேதியியல் மாற்றம் ஏற்படும். வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப சுத்தமா மாறும். சுத்தமா மாறலாம். என்ன சொன்னா இந்த உடம்புல பாருங்க, இப்ப நேரம் விடும், போட்டோ எடுக்கலாம். நேரம் இருந்தா போட்டோ எடுக்கலாம். சுத்தத்தை வந்து நேரம் விடாது. நெல்லுங்க சாமி, அந்த முத்தேகம் எங்க இருக்குன்னு பாப்போம். சும்மா திறந்து ரொம்ப நாளாச்சு பார்த்து. அதையே விடுவானே எடுத்து பார்த்துருவோம். வாயால சொல்றதுக்கு திறந்தாச்சு பார்ப்போம். அப்பதான் மனப்பாடம் ஆகும். சுத்த தேகம் இப்படிதான் இருக்கும். ஓகே. அதான் சாமி திறக்கிறேன். சுத்தமாதி தேகங்கள் 3. படிங்க. எதுக்கு சாமி நான் மேல என்ன எழுதின்னு படிக்கிறேன்? மேல படிச்சுட்டே இல்ல, சும்மா பாக்குறேன். ஓகே. சுத்தமாதி தேகங்கள் 3. சுத்தமாதி அது என்ன சாமி? சுத்தமாதி தேகங்கள் முதலியார். ஓ, ஸ்வர்ண தேகம். இதுதான் வந்து என்ன சாமி? ஸ்வர்ண தேகம் தான் என்னது? சுத்த தேகம். காரிய ரூபம் அப்படின்னா அதான் விடுங்க. பரதேகம், பர உணர்ச்சி, பர அறிவு, பரத்தம், பொன் வண்ணம், அபராஞ்சி மாற்று, இதெல்லாம் தேவையில்லை. இந்த கடல் வந்து பொன்வண்ணமா மாறும். உடம்பு அப்படியே ஒரு மாதிரி பொன் வண்ணமா இருக்கும். வயசு பருவம் பாருங்க. 12 வயது பருவம். என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கு? சொல்லிட்டானே. இப்ப நம்ம வந்து 40 வயசு இருக்கிறேன். ரத்தம் வந்து வயதாக ரத்தம் மாறிட்டே வருது இல்லையா? ரத்தத்துக்கும் வயசாகிட்டே வருது. அது ரத்த வயசாதான் வியாதி தானே வருது. வரல உங்களுக்கு? ஆமா வருது. இப்ப 40 வயசு 20 வயசு ஆரம்பிச்சீங்க. 50 வயசு வந்து வச்சீங்க. 50 வயசு வந்ததுன்னா பிளட் மாறி எப்படி மாறினா 12 வயசு இருந்தா அது மாதிரி மாறிவிடும். இல்லைங்க, அதாவது இப்ப நம்ம வந்து தவம் பண்ணி இப்ப எனக்கு வந்து 43 வயசு சாமி. 43 வயசு. நான் வந்து தவம் பண்ண நான் வந்து ஒரு 3 வருஷமா தான் ஆரம்பிச்சுக்கிறேன். சரியா? இப்ப நான் தவம் பண்ணிட்டே வரேன். எனக்கு இப்போ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆச்சுன்னா தவம் வந்து சரி 60 வயசுனா ரத்தமும் வந்து 60 வயசு ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. அப்ப 60 வயசுல திடீர்னு நான் வந்து பேரொலிய பாத்துட்டேன். உடனே என்ன ஆகுது? ரத்தம் 12 வயசு பருவது மாதிரி மாறிடுது. ஆள் அப்படிதான் இருக்கிறேன். ஆனா என்னோட புத்துணர்ச்சி சக்தி எல்லாமே, என்னோட எனர்ஜி எல்லாமே 12 வயசு பையன் மாதிரி. எனர்ஜி மாறிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இளமையாவும் மாறிட்டேன். நிறைய வந்து பாருங்க, தரையில நிறைய மாறிடும். பிளாக் வந்துடும். முடிக்கு தலை உடம்பு தலை வருது பாருங்க, தெரெல்லாம் மாறிடும். சுருக்கெல்லாம் மாறி தோல் அழகா வந்துடும். பிணி இருக்காது. நோய் வராது. மூப்பு வராது. மலம், ஜலம், வியர்வை, ஆகாரம், நித்திரை, தாகம், சாயை, நிழல், சாயை முதலிய இல்லாமை, ரோம வளர்ச்சி, தாழ்ச்சி இல்லாம. அது முடி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் போல இருக்கு சாமி. கர்ம சித்தி பண்ணலாம் சாமி. இப்ப வச்சுங்க, இந்த தேகம் வந்து தேகம் மாறி போயிடுச்சுன்னா மரணம் கிடையாது. இது செய்யற சாயல் அடையாளம் என்ன?
நியர் போட்டு சாயல் இல்லையா, சாயல் இல்லை, நிழல் 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 விழாது. போட்டோ நிழல் இருந்தால் தான் போட்டோ எடுக்க முடியும். ஆமா, நிழல் வந்து போட்டோ எடுக்க முடியாது. சரி. நம்ம முகத்தை கண்ணாடி போட்டு போட்டோ எடுத்தோம்னா கண்ணாடி ஃப்ரேம் தான் விடும், கண்ணாடி விழாது. அது மாதிரி ஐயா போட்டோ எடுத்தாங்க. ஐயா வந்து சென்னையிலேருந்து ஜிகேவியா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்தது. மாசாவனத்து போய் உடனே போய் ஐயா 9 முறை போட்டோ எடுத்தார். 9 முறை 9 டைம் போட்டோ எடுத்தார். போட்டோ விடல, ஐயா உடம்பு விடல. ஐயா போட்டோ கிடைக்கல. எல்லாரும் போய் பாருங்க, விவேகானந்தர் போட்டோ இருக்கு, சாராமில்லார் போட்டோ இருக்கு, எல்லா போட்டோ இருக்கு. ஐயா போட்டோ எல்லாம் பாருங்க, அந்த ஐயாவும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் போட்டோ முன்னெடுத்தா போட்டோ வந்து கிடைச்சிருக்கோம். அவர் சுற்றி அலைஞ்ச பிறகு போட்டோ ட்ரை பண்ணாங்க, போட்டோ கிடைக்கல. ஆதாரம் அவர் அலைஞ்சார், ஆதாரம் ஆதாரம். அடுத்து பிரணவ தேகம். இது என்னது? அடுத்து அடுத்து அடுத்த பிரணவம். இது சுத்தியா இருக்கு இல்லையா, பேர் வழி பார்த்தோன்னே இந்த இதே வந்துடும். பேர் தமிழ் போனா பொன்னொழி தெரியும். பொன்னொழிய பார்த்துட்டோமாக்கா பிரணவ தேகம் வந்துடும். ஆமா, ஓகே. காரிய ரூபம், பரம்பர தேகம், பரம்பர உணர்ச்சி, பரம்பர அறிவு. இது என்ன சமயம்? பரதேகம் பரமதேகம், பரமணர்ச்சி பரமணர்ச்சி. பரதேகம்னு என்ன, பரம்பர தேகம்னு என்ன? அதான் பரதேகம் தெய்வத்துக்கு தெய்வ மாதிரியா, தெய்வம் மாதிரி. 16 முதல் 108 வரை மாற்று. உரைபடாதது. வருஷமா அர்த்தம் வருஷமா முடியாதுயா, உரைச்சி பார்க்க முடியாதா? 5 முதல் 8 வயது தேகம் தோற்றம் பிடிபடாது. பரவலிச்சு இல்லையா, பரவலிச்சு இல்லையா? ஆமா, பிளட் எல்லாம் கீழே போய் 8 வயசுல 5 வயசு பிளட் ஆயிடும். சமய இங்க பாருங்க, இது வந்து தோன்றும் பிடிபடும் போல இருக்கு சமய. ஆமா, இது வந்து பிடிபடாது, பிடிபடாது. சர்வசித்தி பிராணகல்பதேகி பர அபர மார்க்கம். சரி, அடுத்து ஞானதேகம். அடுத்தது ஞானதேகம். இது வந்து எப்போ வருது? உள்வெளி பார்த்தா இல்லையா, அதுக்கப்புறம் அமுதம் சாப்பிட்டு உள்வெளியை பார்ப்போம். உள்வெளியை பார்ப்போம், உள்வெளியை கலந்துருவோம். ஆமா, அதுதான் அப்பதான் அது வரும். ஞானதேகம் காரண ரூபம். அதாவது காரணம்னா காரணம் தெரியாது எப்பவுமே, தெரியும். இது வந்து காரிய ரூபம்னாக்கா தோன்றும், நம்ம பார்க்கலாம், தோன்று பிடிக்கலாம், தோன்றும் பிடிக்கலாம். ஆனா இது வந்து காரிய காரண ரூபம்னாக்கா தோன்றும், ஆனா பிடிக்க முடியாது. இது வந்து நினைக்கிற ஜோதி மாதிரி நினைக்கிறேன் சாமி. ஜோதி ஏத்துமே, அது வந்து தோன்றும், ஆனா அது பிடிக்க முடியாது. காரண ரூபம், காரண ரூபம் வந்து தோன்றுனா தோன்றலாம், இல்லைன்னா இல்ல. அப்படியா? எங்கும் பூரண, எங்கும் வியாபகம் பண்ணலாம். பராபர அறிவு, பராபர தத்துவம், அளவு கடந்த மாற்று, சப்த. எங்க இருந்து தரிசனம் கொடுக்கலாமா? இல்ல, நீ எல்லாம் கேக்குற போது ப்ரே பண்ணிடலாம், பக்தியா ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணி கேட்டீங்களா, பத்துல வந்து சப்தமா கிடைக்கும், ஒரு சப்தம் வரும், சப்தமா வரும், சத்தமா சொல்லி கொடுப்பாங்க. புரியலையா? அசரீரின்னு அதான் சாமி. அதே அதே அதே. அவரோட வந்து தோற்றியும் தோன்றாமலும் இருக்கும் பாருங்க, தோன்றும் தோன்றாமலும் இருக்கும். அவர் இஷ்டப்பட்டா காட்டலாம், இல்லைன்னா மறைச்சிக்கலாம். சர்வ மகாசக்தி, சர்வ சுதந்திரம், காலாதீதன், காலம் கடந்தவன். ஆமா அச்சா, இது வந்து இப்ப நீ எடுத்து நான் வந்து பக்திமான முடிவு வந்துட்டு சொல்லிட்டீங்க.
முடியல. ஐயா இதெல்லாம் அலைஞ்சாரு அடையாளம் நிழல் கிடையாது. ஞானதேவர் தோன்றி சொல்றாரு இல்லையா? ஆமா. ஐயா வந்து மறைஞ்சிட்டாரு. சரி 1870 அலைஞ்சிட்டாரு. சரி அலைஞ்சிட்டு காணாம போயிட்டார். சரி அதை வந்து வேளாண்மையில வந்து, அதாவது 8 ஜூன் மாதம் 8ஆம் தேதி 1870 சரி வடலூர்ல ஆனந்தநாத சரணாலய சாமி திறந்தார். சரி அவர் கதை எழுதுறார். அவர் சன்னிதானம் எங்க இருக்கு, சன்னிதானம் எங்க இருக்கு, அங்கிருந்து வருகின்றார்கள், மாதிரியாக பேசுகிறார்கள், குபராவா இருக்கு, சரி சாலை யார் பாக்குறாங்க அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா ஐயா காணது பேசுறாங்க. ஆனா 4 மாசம் கழிச்சு அக்டோபர் மாசம், ஜூன் மாசம் லெட்டர் எழுதுறாரா, அக்டோபர் மாசம் ஐயா அறிக்கை வருது. ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ஐயா. சரி எல்லாம் நன்மை கிடைக்கும், சத்தியம். நான் வந்து அருள் அல்லவத்தால சீக்கிரம் வெளிப்படுவேன், சரி அஞ்ச வேண்டாம் அறிக்கை விட்டார். அறிக்கை விட்டு வெளியே வச்சார் ஐயா. ஸோ ஜூன் மாசத்துல இருந்து அப்படி காணப்பட்டார். இருந்து கதை எழுதினார் அறிக்கை. எங்கள் குருநாதர் தன் கண்களுக்கு தோன்றாமல் மறைந்து விடுவதுண்டு, அடிக்கடி மறைஞ்சிடுவாரு. அந்த காலத்தில் அவர் என்ன ஆனார், எங்க போனார் ஒருவருக்கும் தெரியாது. சரி அறிக்கை விட்டார் ஐயா. வந்து ஞான அலைஞ்சார் வந்து ஆதாரம் இது பாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் போயிடலாம், அப்புறம் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வந்து அடைய முடியாது, பக்தி பண்ண பக்தி இருப்போம். இந்த அடைய முடியாது. அதாவது ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவுதான். அடையதுக்கு பக்தி வேணுமாதான் கேள்வி. ஐயா வந்து நிறைய பாடல தயவோட எழுதியிருக்காரு. ஒரு சில பாடல் பார்க்க போறேன். இல்லைங்க சாமி, அதுக்கு முதல்ல நில்லுங்க. இப்ப இந்த தேகம் சொல்லிட்டீங்க சரியா? இது வந்து சொர்ண தேகம் பேரொழிய பார்த்தா கிடைக்குது, பிரணவ தேகம் பொன்னொழிய பார்த்தா கிடைக்குது. ஞான தேகம் வந்து உள்ளொளியில கலந்துட்டோம் சரியா? உள்ளொளி வந்து நமக்குள்ள கலந்துருச்சு. அப்ப இது வந்து கடவுளோட தேகம் சரியா? இது கடவுளோட தேகம்னு ஒரு ஆதாரம் எங்கேயோ இருக்கு. வாழ் ஞான தேகா அது எங்க, என்ன தலைப்புன்னு தேடிட்டு கிடக்குறேன், ஒரு நேரம் போட்டு அழைச்சிட்டு கிடக்குறேன். கடவுளோட தேகமே ஞான தேகம்னு இருக்குமே சாமி, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஞான தேகன்றது கடவுளுக்கு என்ன தேகம் இருக்கோ அந்த தேகத்தை நம்ம பெற்றுட்டோம்னு அர்த்தம் சரியா? அது என்னமோ கதவை திற, என்ன பண்ணுது? மலை மேல் வீட்டில் மேல் நம்பினேன். 5ஆம் திருமுறையா? 6 39. பாயிரம் 93 சார். 1093 சிவயோக நிலை. சிவயோக நிலையா? ஆமா. கண்டிப்பா 10ஆம் பாட்டு. சிவயோக நிலை. பாடத்துல தேர்ற சார். பாடம் செஞ்சு புக் எடுத்துருக்கா? என்ன நம்ம எட்ட இருந்து பேசுற மாதிரி வழங்குது. இன்னும் சோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். இங்க பாருங்க சாமி, சோதி மலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். ஓதரிய ஏகா அநேகா எள் பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற. இப்ப ஞான தேகான்றதுதான் இந்த ஞான தேகம், கடவுளோட தேகம் தான். நம்ம தேகம் அப்ப கடவுள் ஆயிட்டோம். ஆமா. அதாவது சாமி, கடவுள் வந்து அந்த உள்ளொளி வந்து நமக்குள்ள கலந்துருச்சுன்னா அது என்னவா இருக்கும்? இப்ப உப்பு வந்து கடல்ல தண்ணி வந்து
ஆத்துல கலந்துச்சுனாக்கா எங்கிட்ட சொல்லுங்க ஒரு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஆத்து தண்ணி வந்து கரிக்காது. ஆனா உப்பு வந்து கடல் தண்ணி வந்து ஆத்துக்குள்ள பூந்துச்சுன்னா அதுவும் கரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது கடல் தண்ணி தான். அப்ப நம்ம ஆத்து தண்ணின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த மாதிரி அது மாதிரி ஆண்டவன் தேகம் உள்ள வந்து மருந்து தேகம் வந்து ஞானதேகம் வேண்டும். பாருங்க, ஓதரிய ஏக அநேகா எழில் பொதுவில் பொதுவில் தான் நடிக்கிறான் சாமி. வெதில் பொழில் வாழ்றானா. பொதுன்னா புருமத்தியில வாழ்றான். ஆமா ஆமா ஆமா. வாழ் ஞானதேகா கதவை திற. படிச்சனால எழில் அழகான சாமி. புருமதியாவா? புருமதி தான். சரி சாமி நில்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப தியானம் பண்ணணும் எதுக்கு அப்படின்னு. இன்னொரு பாட்டுலாம் 3 வழி சொன்னேன் இல்லையா? அது வந்து திருக்கதந்திரவாயுவா? அது இல்ல. அது எடுக்கணும். 54 54 நில்லுங்க. அதுக்கு முதல்ல இது கொஞ்சம் பாத்துருவோம். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரோட் கனலே. இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம தவம் பண்ணிக்கிட்டே போறோம். சொல்லுங்க. நல்ல உஷ்ணம் வருது. கனல்னா உஷ்ணம், வெப்பம். நல்ல உஷ்ணம் உடம்புல வருது. அந்த உஷ்ணம் ஏற 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 முதல்ல சொன்ன பாருங்க, அயன் ராட் வந்து நெருப்புல வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரெட்டா மாறுதுல்ல. ஆமா. அது மாதிரி தவம் பண்ண உடம்பு இருப்பாருங்க, உடம்புல கனல் ஏறுது. கனல் ஏறிட்டே வரும். கனல் ஏற 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 தேகத்துல மாறிட்டே வரும். சரி. ஒரு ஸ்டேஜ்ல பேரொளி தெரியும். அதாவது சாமி, இப்ப இந்த கனல் தான் என்ன செய்யுது? பேரொளிய காட்டுதா? நம்ம உதாரணம் சொல்ல பாருங்க. சூரிய எப்ப ஒளி வருது இல்லையா? சூரிய எப்ப ஒளி வருது, அதுல லென்ஸ பிடிச்சி பஞ்சு அந்த லென்ஸ் வழியா சூரிய எப்ப வந்து பஞ்சு விழுந்தாங்க விலகச்சு பத்தி எரியுது இல்ல? எரியுது. நெருப்பெல்லாம் வைக்கல. சூரிய ஒளி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணனால பத்தி எரியுது பாருங்க. அது மாதிரி இந்த கனல் உடம்புல ஏற 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 இந்த கனலால ஒளி உண்டாகும். ஓகே. இன்னொன்னு சாமி, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சரிப்பட்டு வருமானு தெரியல. சரியா பாருங்க, சரியா வருதான்னு பாருங்க. அதாவது சாமி, நீங்க இப்ப இந்த காட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சீங்களேன், உங்ககிட்ட நெருப்புக்குச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நெருப்புக்குச்சி இல்லைன்னாக்கா 2 கட்டையை வச்சு அப்படியே தேய்க்கணும். தேய்க்க ஒரு வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பம் ஏற்பட கடைசியில நெருப்பு வரும். அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம தவம் பண்ண இந்த உஷ்ணம் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு சாமி. ஏறிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டம் வந்து அந்த உஷ்ணம் வந்து வேஸ்ட் ஆகல. அது அப்படியே பொங்கி 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 கடைசியா பேரொளியை காட்டுது. அப்ப இப்ப நீங்க சொன்னீங்களே சாமி, இந்த சொர்ண தேங்கம் வந்து பேரொளியை பார்த்தா வரும்ட்டு, வேற வழியே கிடையாது சாமி. நீங்க தவம் பண்ணி தான் ஆகணும். ஆமா, தவம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா தவம் எதுக்குனாக்கா, இந்த வெள்ளொளி தான் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரோட் கனலே. இந்த மெய்யரோட் கனலே தான் காட்ட முடியும் வெள்ளொளி. சரி இல்லைங்க. உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட. உள்ளொலின்றது வந்து இந்த உள்ளொலி தானே சாமி? உள்ளொலி வந்து இந்த இது உள்ளுக்கு உள்ளொலி பாக்குறோம். உயிரொலின்றதுதான் வந்து பொன் ஜோதியா, பொன்னொலி பாக்குறோம். அப்புறம் வெள்ளொலி காட்டுறோம். அந்த வெள்ளொலிய காட்டுறதே கனவுதான். வெள்ளொலிய பாத்துட்டாக்க அடுத்த ஒளி வெள்ளொலி வந்து பொன்னொலிய காட்டுது, பொன்னொலி உள்ளொலிய காட்டுது. அப்படி வருதோ? ஆமா ஆமா ஆமா, அப்படியே வரும். அது உள்ள வரும். அப்ப இந்த கனல் தான் நம்மளுக்கு முக்கியம் சாமி. ஆமா, அந்த கனலை வந்து நீங்க காப்பாற்றணும். அழிச்சு எப்படி அழிச்சு போக தெரியுமா? தாம் பண்ண தீயினில் சூட்டியல். அதான் தாம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா கல் வர ஆரம்பிச்சிடும். சரி. அந்த கல் ஆகும், நெருப்பு ஆகும், சூடு போக வெந்நீர் வைக்கிறோம். வெந்நீர் கூட இருக்கு. கோல்டு வாட்டர் பார்த்து சேர்த்தோம்னா என்ன ஆகும்? கோல்டு வாட்டர் சூடு. இந்த சூடு அக்கப்புறம் கொஞ்சம் போயிடும்.
ம், ம், ம். குறைஞ்சிரும் இல்லையா? சரி. ம், அது மாதிரி நீங்க நம்ம வந்து கடலை தவம் பண்ண ஆரம்பிச்சா ம், கனவு வருது இல்லையா? ம், நம்ம தவம் பண்ணாத மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா? மற்றெல்லாம் ம், அவங்களோட நம்ம உடம்புல ஸ்பரிசையை தொட்டா நம்ம உஷ்ணம் வந்து அங்க போயிடும். ம். அப்ப அதனால தவம் பண்றது முக்கியம் இல்ல. அந்த உஷ்ணத்த பாதுகாக்கிறது தான் முக்கியம். ஆமா, அது ஒரு வழி என்னன்னா யாரையும் தொடக்கூடாது. அது ம். அகல் வந்து பாருங்க, அது அகல்டுங்க. தீயை அதுதான் சாமி சுட்டி எங்க இருக்கிற தீயை சுட்டிடுங்க. தீயினில் சூட்டியல் சேதர செலவியல் தீ முன்னாடி எங்க வாங்க, இது? முன்னாடி வாங்க. மண்ணு நீர் நெருப்பு கவருங்க. அங்க வரணுமா? ஆ, இன்னும் முன்னாடி வாங்க. இன்னும் முன்னாடி வரணுமா? ஆமா 300க்கு அந்த பக்கட்டா? 300க்கு குறைவாவா? 200 இது ஆமா மாதிரியா? ஆமா. அங்கேயா வருது இப்படிதான் சாமி? வெளியே வெளியே வாங்க, வெளியே காத்து அது முன்னாடி வாங்க. காத்து தீ வரும். ஆரம்பம் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் வாங்க. தீயில் சுட்டி வருது பாருங்க. ஆ? 216 216 தீயினில் சுட்டியல். தீயில வந்து தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல். தீயில சூடு வந்து இருக்கு. சேர்ந்தா சரவழிஞ்சிடும். எங்க சேர்ந்தா நம்ம பழக்கம் என்ன? எல்லாரையும் வணக்கம் தான் நம்ம பழக்கம். வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதுதான். ஆனா இப்ப என்ன பண்றோம்? இப்ப அல்ல பதினெட்டு ஹட்டு எட்டு நகை முடிஞ்சது கதை. அதான் என்ன பண்றோம்? யாருன்னு ஹலோ குத்துமா, கை குத்துமா, ஹைஃபை ஹைஃபை பண்றது வேற. கை அவுட்டு அவுட்டு. ம். அதனால அதாவது ஐயா என்ன பண்ணாரு? கை கட்டிதான் பாருங்க. கை இல்லைங்க 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 இல்லைங்க. வரலாறு பார்ப்போம், அதையும் ஐயா பார்த்துருவோம். ஐயா கை கட்டிதான் பாருங்க. கை நீட்டுல யாரும் கை கொடுக்க முடியாது அவருக்கு. வரலாறு பார்த்தா அவர் கை கட்டிட்டு தான் இருப்பாருப்பா. அதனால ஆமா அவர்கிட்ட நம்ம வந்து கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா சாமி, அவர் கையை கட்டிட்டு இருந்தாங்க, நீங்க போயிட்டு கையை கொடுங்கன்னு எப்படி கேட்பீங்க? முடியாது முடியாது. இந்த பாருங்க. கை பாருங்க, உட்காந்து பாருங்க. எல்லாம் பாருங்க, முன்னால உட்காந்தாலும் கை 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 நின்னாலும் பாருங்க. சரி, உக்காந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கையை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப கை அவர் கட்டிட்டு கையை உடம்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, யாரையும் தொடக்கூடாது. அவருக்கு கவனமா இருந்துக்க சாமி. அவ்வளவுதான். செலவே பண்ணிடக்கூடாதுப்பா. பத்திதான் உடம்பு காப்பாற்றாரு. இங்க பாருங்க, நல்லா சேர்த்து வச்சுட்டு எவனையாச்சும் போய் கையை கொடுத்து போட்டு செலவு பண்ணிட்டாங்க, அது எவ்வளவு அப்புறம் திருப்பி சேர்க்கணும் சாமி. ஆமா கஷ்டம். அதெல்லாம் யாரும் செய்யல. இது ரொம்ப ஐயா முக்கியம். ஏன் யாரும் செய்யலன்னா சார் 10 ரூபா வச்சா கையெழுத்து மாத்திரம் இல்லைங்க. இன்னொரு பாபத்தோட இருக்கு. போச்சுன்னா போயிடும். கோச்சிண்டா போயிருமா? தவத்தை அழிக்கும் சினத்தை ஒழித்து பாரு. ம். தவத்தால சினம் வந்து தவத்தை அழிச்சிடும். சரி. அதனால தவம் பண்றவங்க கோபத்தை விடணும், ஃபுல்லா விடணும், வச்சவே கூடாது. முடிந்தாதான் வச்சதை காப்பாற்ற முடியும். அது போட்டோம். இப்ப 57 இல்லைங்க, 3 ஜோதி வரல. அது விட கற்பாடு இருக்க பார்க்கலாம். கீர்த்தனை பகுதி பாருங்க. இல்லைங்க, கீர்த்தனை நம்ம கீர்த்தனைல சன்னிதானம் எங்க உள்ளது? இப்ப என்ன கதையை பேசிட்டு இருக்கிறோம்? நீங்க எங்கேயோ மாறி வந்தீங்க. நான் எங்க மாறி வந்தேன்? 54 லேசாமே அந்த தேகத்துல இருந்து வந்தோம், அப்புறம் 3 வழியும் அதான். பார்த்தோம். சரியா தானே தம்பி போயிட்டு இருக்கிறோம்? ஓகே வாங்க. ஈற்றடியேன், இதை எத்தனை வாடி பாட்டு சாமி இந்த பாட்டை? இதுதான் முடிஞ்ச முடிவு. ஆமா இதான் பண்ணி ஈற்றறியேன் இருந்து இருந்து இங்கதி சேர்ப்பது என் நீ என்கின்றாய். யாரு கேக்குறா? மனசு கேக்குது. சரியா? நான் சொல்றேன் பாருங்க சாமி, நான் அழகு சொல்றேன் பாருங்க, ஓகேவா? நான் சொல்றேன் பாருங்க. சரி, மனசு எனக்கு புரியல, இருந்து இருந்து அப்படிதான். ஐயா தவம் பண்ணிட்டு மனம் வந்த பிறகு அப்புறம் தவம் கழிஞ்சு போச்சு.
தவம் கரைஞ்சிச்சு. ஓகே. தவம் பண்ணும்போது மனசு இல்லை, போயிடுச்சு இல்லையா? மனசு இருக்காது. ஆமா. யாருக்கும் வந்து மனசு தெரியல. தெரியல. ஓகே. ஐயா வந்து நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஆஹா, இத பார்த்தோமே, அத ஆ, பார்த்தோமே அப்படின்ட்டு. அப்ப மனம் கேக்குது. இப்ப மனம் கேட்பாங்க. வந்து கேக்குது. எனக்கு புரியல, எனக்கு தெரியல. நீ என்ன திடீர்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? ஏன்னா அது அங்க இல்லல்ல, அதுக்கு தெரியல. அதான். அப்ப அவரு சொல்றாரு, நீ என்னை விட்டு ஏகுதோறும், நீ என்னை விட்டு போன பிறகு நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம். அதாவது உண்மையில இருக்கிறாரு. சரியா சாமி? அவரு காற்றறியா தீபம்னாக்கா தீபம் அப்படி காத்துல ஆடாது. ஆடாம அசையாம அப்படியே, அதாவது அசையாம. ஸ்- எண்ணமே இல்லாம இருக்கிறாரா? அப்படியா? ஆமா ஆமா ஆமா. கண்ட பரிசு காற்று. என் புகழ்வேன். அந்த தருணத்துல அவர் கண்ட பரிசு என்ன சொல்லுவாரு? அண்டவகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. சரியா? ஆ, அண்டவகிரண்டம் தோற்றாத அண்டவகிரண்டமே தெரியாத அளவுக்கு ஒரு பெருஞ்சோதி தோன்றிச்சான். அதுக்கு நீங்க தான் சொல்லணும். அந்த லாரி சொல்லுங்க. அதான் லாரி. இப்போ இது எக்ஸாம்பிள் இல்லை. ரோட்ல நடந்து போறீங்க. ம். ஏதாவது லாரி வருது. லாரி. வருது ராத்திரி வந்துச்சு. ராத்திரி ராத்திரி ம். இரவு நேரம். ம். லாரி லைட் போட்டு தான், ஹெட்லைட் போட்டு தான் வரும். நம்ம வரான். இந்த அந்த வெளிச்சத்துல எல்லாம் தெரியணுமா இல்லையா? தெரியணும். சரி. நீங்க என்ன பண்றீங்க? ரோடு வந்து பாருங்க. லாரி வரும்போது வெளிச்சம் வரும். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆ, எதுவுமே இது வந்து தெரியாது. நேரா போயிட்டு லோரியில செலுத்தி விட்டுற வேண்டியதுதான். அதனாலதான் அதான் லைட் அதாவது நம்ம தூக்குவோம். லைட்ட இறக்குடா, கண்ணு தெரியல. ஆமா. ம். லாரி வெளிச்சத்திலேயே ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா ம். ஜோதிடர் என்ன தெரியும்? அப்ப அண்டபகிரண்டமே அந்த அளவுக்கு, அப்ப அந்த ஜோதியை பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகே. ஆச்சா. அது அதன் வந்து ஆங்கதன் நடுவே பெரிய நடுவே பெருஞ்சோதி நடுவே தோன்றியதுதான், தோன்றியது தெரிஞ்சது. ஒன்றுதான். அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ, மாற்று சொல்ல பொன்னொழி. முடியாத ஒரு பொன்னொழி. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவ்வொளிக்குள். அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருளொளியோ. அந்த ஒளிக்கு தான் ஆடுறான். இதான் நடராஜன் ஆடிட்டு அதனால இருக்கிறான். ஆமா, இந்த மூணு ஒளி. அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருளொளியோ, இதைத்தான் ஐயா கீர்த்தனையில ஈததிசைக்கும் வந்து வகை. கீர்த்தனையில என்ன சொல்றாரு? ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு பாடுறா பாருங்க. உம். ஜோதியுள் ஜோதிங்கிறது பெருஞ்சோதி. ஜோதியுள் ஜோதி பொன்னொழி. அதுள்ள ஜோதி உன்னொழி. இதுதான் ஐயா வந்து இப்ப கீர்த்தனை பாடுறாரு. நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் மேல மீனிங் தெரியாம பாட்டு மாதிரி ஜாலியா பாடுறோம். ஜோதி 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 பாடுறோம். என்ன ஜோதி என்ன ஜோதி தெரியாது. இந்த பாட்டு தான் அது போட்டு விளக்கம். இல்ல 3 இல்ல ஜோதி இல்ல இல்ல அனுபவம். இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க சாமி, நான் அவரு சொல்ற பாருங்க. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, அதாவது பெருஞ்சோதி, அதுக்குள்ள பொன்னொளி, அதுக்குள்ள அருளொளி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. சரியா? ஆமா. இது நம்ம வரிஞ்சுமா? வரைஞ்சி வரைஞ்சி காட்டுங்க. வரிலான்றீங்களா? காட்டுங்க. நீங்க காமிச்சிருக்கீங்க, எல்லாம் பாத்துக்கோங்க. ஜோதியுள் ஜோதி, ஐயோ, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இல்லை சாமி. சிவன். இது வந்து பெருசா வருவோம். இது வந்து பேரொளி. ஆமா. அதுக்குள்ள வந்து பொன்னொழி என்ன சாமி? மஞ்சளரா மஞ்சள் சந்தனமா? மஞ்சள் 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 தான். மஞ்சள். அதுக்குள்ள உள்ளொளி சிவப்பா. அதுக்குள்ள உள்ளொளி. உள்ளொளி சிவப்பு சாமி. ஆமா. சென்டர் போடுங்க. இல்லை சாமி, ஓகே வரியை அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. ஜோதி கரெக்ட் தான். இதுதான் இதுதான் திருநீரு, சந்தனம், சந்தனம், குங்குமம். குங்குமம் வச்சாங்க. நெத்தி வைக்கிறாங்க இல்லையா? வச்சாங்க.
நேற்று பேசின பாருங்க, சொல்லுங்க முள்ளுல சொல்லுமே. நான் மாத்திர நெத்தில கை வைக்கல, கிறிஸ்தவனும் நெத்தில கை வைக்கிறாங்க பரம்புதான் சொல்லி. முஸ்லீம் இல்ல முஸ்லீம்ஸும் சலாமரம்னு நெத்து தான் கை வைக்கிறாங்க. எல்லாரும் நெத்து தான் வைக்கிறாங்க. இது வந்து நெத்து சொன்னீங்க, அதனால எல்லாம் நெத்தில் தான் இருக்கு. எல்லாமே தாமண்ணாக எல்லாம் வரும். சரிங்க. இப்ப இது தாமணி, இந்த மரண பிழைப்பு வந்துச்சு. இது வர்றது வழி இல்லைன்னா தவம் தான் வழி. தவம் எங்க வரும்? பக்தியில 4 இருக்கு இல்லையா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இல்லையா? சரியை, கிரியை புற வழிபாடு, யோக ஞானம் அக வழிபாடு. சரி. ஞானம் தான் தவம். தவம் வந்து எங்கேயும் இல்லை, பக்தியில் தான் இருக்கு. அது ஏன் ஞானம் தவம்னா சாமி? அதுதான் ஞான தேகத்தை காட்டுதோ, அதனாலயோ? ஆமா, ஞானம் தான் பக்தியோட தான் ஞானம். அதனால ஐயா பாட்டு நிறைய எழுதியிருக்காரு. சில பாட்டு பார்க்கலாம். இப்பதான் பாட்டே பார்க்க போறீங்களா? அவ்வளவுதான். மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு 2 3 பாட்டை பாருங்க, பரவாயில்ல, பாப்போம். நீங்க தெளிவா பாத்துட்டோம்ல எப்படி மரணத்தை வெல்றதுனாக்கா, நீங்க உங்க தேகத்தை மாத்தணும், வேற வழி கிடையாது. திடீர்னு மரணமில்லா பருவம்லாம் வராது. நீங்க இது வந்து அப்புறம் தவம் பண்ண உஷ்ணம் ஏற 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 அதை பாதுகாத்து, அதுதான் வந்து வெள்ளொலியை காட்டி, அதை பார்த்தோன்னதான் நம்மளுக்கு சுத்த தேகம் வந்து அந்த வெள்ளொலி வந்து பொன்னொலியை காட்டி, அதை பார்த்த பிறகு நமக்கு வந்து இப்ப என்ன தேகம் சாமி? சுவர்ண தேகமா? சுவர்ண தேகம். அப்புறம் என்னது? பிரணவ தேகம் பார்த்து கிடைச்சி, அந்த பொன்னொழியிலேருந்து நம்ம உள்ளொலிய பார்த்து அப்புறம் தான் ஞான தேகம் கிடைக்குது. ரொம்ப தூரம் இல்லை, நாம் பண்ண கிடைச்சிடும். சாத்து பண்ணி கொஞ்சம் ஆதி நடந்துக்கணும், விட்டுறக்கூடாது. சும்மா தவம் பண்ணான்னு கிடைக்காதுன்னு இல்லை, அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வேற இருக்கு. நிறைய இருக்கு. அது ஆணி பார்த்தோம். ஆமாமா, ஆணி பொண்ண பலத்தை கண்ட காட்சி பார்த்தோம். அனுமால அப்படின்னு பார்க்கவே இல்லை இதுல. அந்த 56 அனுமால. தம்பி நில்லுங்க, கேப்ல இதை விட்டுவிட்டோம். இந்த 3 ஜோதி வந்து அந்த இது பாட்டு வேணாமா? திருக்கதவம் தரவாயு. பார்த்துருவோம் முதல்ல. அதை நான் திறந்து வைக்கிறேன், நீங்க அந்த பாட்டு தேடி வைங்க. நம்ம அதை பாத்துருவோம். அந்த 3 ஜோதி சொன்னால இன்னொரு ஆதாரத்தை பாத்துருவோம். ஓகே. திருக்கதவம் திறத்தல். திருக்கதவம் திறவாயு திரைகளெல்லாம். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருகாட்டாயோ. நான் தான் எடுக்கிறேன்னு சொன்னேன் சாமி. பாட்டு பாருங்க. முதல்ல பார்த்தா, அதாவது தவத்துல முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, தவத்துல வந்து ஃபர்ஸ்ட் கதவு எங்க இருக்கு? நெத்தியில புது மஞ்சள் கதவு இருக்கு. சரி, அது பார்த்தால முந்தி அது பார்த்த சாமி. அந்த இதுல பார்த்தோம், என்னது உரைநடை பகுதி ஆராய்ச்சி இருக்குல்ல, அதுல பார்த்தோம். இவங்க பார்க்க வேணாமா? நெத்தியில வேணாம் சாமி, சும்மா சொல்லுவோம். அதுல வந்து ஒரு கதவு அப்புறம் ஒரு பூட்டு இருக்கு. கதவு இருக்கு. கதவு இல்லையா? அதை வந்து திறந்துடணும். தாமன் இருக்க ஆளு தாமன் தமிழ்நாட்டு வந்தேன். அந்த உத்தரத்தை எடுத்து கதவை திறந்துடணும். சரி, அது உருவாயத்தினா திறக்க முடியும். சரி, கதவை திறந்துட்டீங்கன்னா அப்புறம் திறனா நிற்கணும். ஞானத்தை பார்த்துட்டீங்கன்னா உடனே பார்த்துருக்கிறேன். உடனே திறலாம் தெரியும். சரி, கண்ணால ஒளி தெரியும். நீங்க வந்து கதை வந்து சொல்றாரு, இப்ப பாடுறாரு, அந்த பொருளை கதவை தர மாட்டியா, அதெல்லாம் நிறுத்தி பெருஞ்சோதி காட்ட மாட்டியா, பெருஞ்சோதி காட்ட மாட்டியா அப்படி அதை காட்டாயோ அது மாதிரி. அதாவது கதை திறந்து இது வந்து ஞானதேவர் உடனே ஐயா அடையாளம் காமிச்சிருக்காரு.
நம்ம உடம்புல நம்ம நெத்தியில கதை திறந்துட்டு அங்கே பெருஞ்செய்தி பார்க்கணும். பெருஞ்செய்தி பார்க்கணும். பெருஞ்செய்தி பார்த்த பிறகு அப்படியே தமிழ்கிட்ட வந்துடலாம். இப்போ பொண்ணு தெரியும் இல்லையா, பாருங்க மணிக்கா திறவாச்சல பாருங்க, மணிக்கது இருக்கு. ஆமா, எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் பெரிய கதை உள்ள இருக்கும், சின்ன கதை கூட உள்ள இருக்கும். சின்ன கதை மணி கட்டி வச்சிருப்பாங்களா? ஆமா ஆமா ஆமா, மணி கட்டி வச்சிருப்பாங்க. அதான் மணிக்கா. மாற்றறியா பொண்ணே பொண்ணு காட்டாயம், பொண்ணு வரும், பொண்ணு வரும். இது ரெண்டு பாருங்க, ரெண்டா முதல் பாட்டு பாருங்க, காட்டாயோ காட்டாயோ, காற்ற பாக்குறது, காட்டாயோ. அச்சா இதுவும் காட்டாயோ. இது நல்லா கவனிங்க, பெரிய விஷயம் வரப்போது உங்களுக்கு. நல்லா கவனிங்க மக்களே, நல்லா கவனிங்க. பேருடைய காட்டாயோன்னா பாக்குறது, பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, பேரொளி பாக்குறது தான் காட்சி பொருள். ஓகே, அடுத்த வந்து பொன்னொழியும் காட்டாயோ, காட்சி பொருள் தான். காட்டாயோ காட்சி பொருள் தான், ரெண்டும் காட்சி பொருள், ரெண்டும் காட்சி பொருள். ரெண்டு உள்ளொளி பார்த்தீங்களா? உள்ளொளி பாருங்க, உரை கடந்த மேல சொன்னதான் கடந்த பேர் ஒளியுடைய கலந்தேன்னு பாருங்க, திருவருள் பேர் ஒளி வடிவை கலந்தே. அது ரெண்டும் காட்டாயோ கலந்தே. மூணாவது இருப்பார் உள்ளொளி, உடம்புல கலக்கும், அதனால கலந்து போட்டார். கலந்தே பேருடைய பார்க்கணும், பொருளுடைய பார்க்கணும், உள்ள கலக்கணும். இதுதான் அனுபவம். இதுதான் அனுபவம். வரேன், பேருடைய பார்த்தாச்சா? சரி. பொருளுடைய பார்த்தாச்சா? பொருளுடைய வந்த உடனே அமுதம் சுரக்கும். அந்த அமுதம் தலையில இருந்து சுரந்து உள்நாக்கு வழியா நாகல சுட்டோம். சரி. அமுதம் சாப்பிட்டா மரணம் கிடையாது. அதான் சொல்றேன், பார்த்தோம், ஆணி பார்த்தோம். ஆமா சாமி, அண்ணாமலை உண்ணாமலை அதை பார்த்துவேன். அமுதத்துக்கு அப்புறம் தான் பேர் உள்வழி கலக்கிறது. இதுதான் ஐயா என்ன பண்ணாரு, மந்திரம் அர்ப்பணி மந்திரம் சொல்றமே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்றாங்க, சம்பவத்துல எல்லாருமே சொல்றாங்க. இல்லையா விளக்கம் இதுக்கு? ஒரு அருட்பெருஞ்சோதிங்கிறது பேரொளி, அருட்பெருஞ்சோதி வருது, அப்ப அது பேரொளி. இந்த அருட்பெருஞ்சோதி பாருங்க, அது பொன்வழி. அருட்பெருஞ்சோதி. ஆமா சாமி, அதுல மூணுமே அந்த மந்திரத்திலே 3 ஒளி தான் வருது. அருட்பெருஞ்சோதி பேரொளி, இன்னும் அடுத்த வழி பொன்வழி. அப்புறம் தனிப்பெருங்க சொன்ன பார்த்தீங்கன்னா அது அமுதம் சாப்பிட்ற பாருங்க, கடைசி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வருது. தனிப்பெருமையா இருந்தோம்னா அந்த அமுதம் சாப்பிட்டா உடம்பு நின்று போச்சு, இன்னைக்கு தாங்குது, உடம்பு அழியாம நிற்குது. அதான் பெருங்கருணை, அதான் பட்ட பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை. அந்த உடம்பு நின்று போச்சு உடனே அப்புறம் உள்வெளி தெரியுது, உள்வெளி கலக்கிறது. இதான் மகாமந்திரம் இருக்கு. ஐயா இருக்காரு மகாமந்திரம் விளக்கம் இதான் சார், நல்லா கவனிங்க. பேரொளி, பொன்வழி, அமுதம் சாப்பிட்றது, உள்ள கலக்கிறது. அற்பெருஞ்சோதி பேரொளி, அற்பெருஞ்சோதி பொன்வழி, தனிப்பெருங்கருணை அமுதம், அற்பெருஞ்சோதி பொன்வழி. இந்த மகாமந்திர விளக்கமே இதுதான். அதை கடைசியா சொன்ன ஐயா விளக்க, கடைசியா சொன்ன லாஸ்ட் பேரொளி உபதேசம் பண்ண பாருங்க, பேருதேசம் இப்ப சொன்னாரு. மகாமந்திர விளக்கம் இதுதான். இதை வச்சுன்னு பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. தவம் பண்ணாதான் உடம்பை காப்பாற்ற முடியும். அதனால தவம் வந்து பக்தி ஆயிட்டு தான் தவம். அதனால தவம் பண்ணி ஆகணும், பக்தி வேணும். நிறைய பாட்டு நிறைய இருக்கு, பார்க்கலாமா? எங்க நிறைய இருக்கு, ஒரு பாட்டு தான் பார்க்க முடியும். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பாட்டு சொல்லுங்க. சரி, அத ஒரு பாட்டு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து கண்டினியூவா பார்ப்போம். போன வாரமும் இதுதான் சொன்னோம், அடுத்த வாரம் கண்டினியூவா பார்த்துட்டு அதுக்குள்ள வேற கதையை பேசி பரவாயில்ல. இது வேற கதை இல்லைங்க, தான் பார்த்துக்கோம். ஆமா சாமி, இது இப்ப மரணத்தை வெல்லலாம்னா எப்படி வெல்றது, அதுக்கான எப்படி வழி, இதுதான் சொல்லி கொடுக்குறாரு. தானே பாக்குறோம், தேகத்தை மாத்திக்கணும்னு தானே பாக்குறோம். தேகத்தை பாதுகாக்கணுமே. ஆமா, வழியில
வச்சுக்க. 65 எடுங்க, 65. பதிகம் 65. 65. அடைக்கலம் புகுதல். அழகா பாட்டுறேன். எல்லா பாட்டும் அப்படியே அடைக்கலம் தான். இல்லைங்க. பாடும் சிறியேன் பாட்டனைத்தும் பழிக்க கருணை பழித்து கோடு கோடு மணப்பை குரங்காட்டும் குலைத்தே சீற்றா கூற்றொழித்து நீடும் உலகில் அழியாத நிலைமேல் எனை வைத்தென்னுள்ளத்தே ஆடும் கருணை பெருவாழ்வே அடியேன் உன்றன் அடைக்கலமே. பாருங்க, பாடும் சரியா, நான் பாட்டு பாடுறேன். என்னுடைய பாட்டு எல்லாத்தையும் பலிக்கணும். நான் பாட பாட்டம் பலிக்கணும். சரி, பலிக்க. கண்ணை கொடு, கருணை பாலித்து கண்ணை கொடு. இப்ப கோடு மனப்பை குரங்காட்டம். மனம் இருக்கு, மனம் பாருங்க. மனப்பை சார், எல்லை கொண்ட ஒரு எல்லை சார். எல்லை இல்லாம மனப்பெய் இருக்க. மனம் வந்து பேய் குரங்குறாது. மனப்பெனும் பேய் குரங்கு மடப்பயலே. குரங்காட்டத்தை பழிச்ச வேணாம், தடுத்துரு. குலைச்சுனா ஒளிச்சிரா. அழிச்சிரு. அப்புறம் சீட்டை கூட்டு எடுத்து எவன் இருக்கானே மரணம். கோபம் வந்து சாவடிச்சிருது. சரி, அது ஒழி, அது கூட்டு ஒழிச்சு. ஆமா சாமி, அது கோபம். இப்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்க சாமி, அவன் என்ன சூழ்நிலை இருக்கா, என்ன துன்பப்படுறான், எதையும் பார்க்க மாட்டோம். அடிச்சு போட்டு வெளுத்து விட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த சீற்றுங்க ஏன் சீற்றுன்னு சொல்றாருனாக்கா, நம்ம என்ன துன்பப்பட்டு இருக்கிறோம் அது பார்க்காது, வந்துச்சுன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதான் சீட்டை கூட்டு ஒழிச்சு இந்த நீடு முறை இந்த உலகத்துல இல்லைங்க சாமி, இல்லைங்க, இன்னும் சொல்லிக்கிறேன். கோபம் கொட்டக அவன்கிட்ட நம்ம பேசி சொல்றது கேட்க மாட்டான் தானே சாமி. எனக்கு கொள்ளாத எங்க கேப்பா, கரெக்டா சொல்லிக்கிற பாருங்க சாமி. சீற்ற கூற்று ஒடித்தாப்ப கோபம் அது வந்து கேட்காது, அது பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நீடும் உலகில் அழியாத நிலை மேல் எனை வைத்தென்னுள்ளத்தே. இந்த உலகம் நிட்டமா இருக்கு, அழியா உடம்பு அழியா நல்ல என்னை வைத்து என் உள்ளத்தை ஆடுங்களே பெறுவாங்களே அவனோட அடைக்கலமே. இதுதான் வழிபாடு. அடைக்கலமா இறைவன் புகுந்துரு. அடைக்கலம் 10 பாட்டு அப்படிதாங்க சாமி. அடைக்கலம்னா என்ன சாமி? அடைக்கலம் புகுதல். அது நான் ஊருக்கு போனேன் சார். முன்னூத்தி 10,000 படத்தை உத்தரவு வச்சு கொடுத்துட்டு போறேன். இப்போ வந்து நான் வாங்கிக்கிறேன், நீ பாதுகாக்கணும். அது மாதிரி என்னோட உடம்பை உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், வச்சுட்டேன், நீ பார்த்து வாழ்ப்பீங்க. இங்க பாருங்க, இந்த அடுத்த பாட்டு பாப்போம் சாமி. எல்லா பாட்டும் அப்படிதாங்க பாப்பு. நல்லா இருக்கு பாட்டு பாருங்க. கட்டுக்கடங்கா மணப்பரியை கட்டும் இடத்தை கட்டுவித்து என் மட்டுக்கடங்கா அகங்காரம் அதை அகங்காரம் அகங்கார மதமாம் அடங்க அடக்குவித்து எட்டுக்கிசைந்தே இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் அட்டுக் கொடுத்தே அறுத்துகின்றாய் அடியேன் உன்றன் அடைக்கலமே. ஓ சாமி, இப்ப நம்ம இறைவன்ட்ட அடைக்கலம் புகழல சாமி, அதனாலதான் மனசு நம்மள வச்சு செய்யுது. ஆமா, அதேதான் 10 பாட்டு அப்படிதான். 10 பாட்டம் கட்டுக்கலாம். கட்டுக்கலாம் மனம் வந்து பரின்னா எனக்கு குதிரை தானே சாமி? குதிரை கட்டுக்கலாம். மன பரி குதிரையை கட்ட விடுத்த கட்டணும், குடும்பத்தில் கட்டணும். கட்டி விட்டு என் மட்டும் அடங்காத ஆங்கார மதம். ஆங்காரமாக ஒன்று அதை அடக்கி அதை அடக்கி விட்டு 8 உயிர். 8 உயிர், 2 இறைவன். ரெண்டும் எனக்கு சேர்த்து உடம்புல 2 இருக்கு, உடம்புல இருக்கு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எங்க கொடுத்து எல்லா இன்னமும் அமுதத்தை கொடுத்து அமுதம் பற்றி பார்த்த மாதிரி முன்பாட்டுல அமுதம் கொடுத்து அந்த சாப்பிடுகிறியே உன்னை அடைக்கலாம், நான் உன்னை அடைக்கலாம், நான் உந்தன் அடைக்கலமே. 10 பாட்டு அப்படிதாங்க இருக்கும். இப்ப நம்ம அடைக்கலம் வந்து இறைவன்ட்ட எதுக்கு இங்க வந்து என்ன சொல்றாருன்னா சாமி,
ஒண்ணு இந்த தத்துவம்லாம் இருக்குல்ல, இத அடக்குறதுக்கு அடைக்கலம் புகட்டணும். இன்னொன்னு வந்து அந்த பலன்களை பெறுவதற்கு 2 விஷயம் சொல்றாருங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கட்டுக்கடங்கா சொல்லிட்டு 8க்கு சேர்ந்த 2 இது இந்த 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 2வது வரி இருக்குல்ல, 3வது வரி அது. மூணாவது 3வது 4வது வரி வந்து அதனோட பலன்களை சொல்றாரு. தவம் தவம் தவம். தவம் பாருங்க. அதனால பக்தி வேணும். இங்க ஒரு புல்லுங்கலப்ப புனர்முளையார் புணர்ப்பும் பெண்ணாசை பொருளும் ஆமா. பூமியும் மண்ணாசை ஒரு பொருள் பெண்ணாசை. தொல்லும் உலக பேராசை இல்ல, ஒரு சார், கடத்தி. முதல்ல பெண்ணாசை, அப்புறம் பொன்னாசை. அதான் சாமி புனர்முளையார்னா பொன்னாசை, பெண்ணாசை சாரி, பெண்ணாசை, பொருள்னா பொன்னாசை, பூமினா. மண்ணாசை. அப்ப சாமி இந்த பாட்டை ஒரு நாள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணு சாமி, இது முழுசா. ம். சரி சரி சாமி, அடுத்து இன்னொரு பாட்டு சொல்லுங்க, கொஞ்சம் டைம் இருக்கு. எனக்கு 8:30 மணிக்கு சரியா? தான் கிளாஸ். ஓகே. அடைக்கலம் புகுதல். 10 பாட்டி பார்க்கலாம். அப்புறம் 69 எடுங்க. ஆனந்த அனுபவம். ஆறாவது பாட்டா? இல்ல, எல்லாம் அருமையான பாட்டு. பார்த்தேன் பணிந்தேன் பளிச்சினேன் மெய் மெய் மெய்ப்புலகமா? எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், உண்ணுகின்றேன் உண்ண உண்ண ஊட்டுகின்றான், நன்னு திருச்சிற்றம்பலத்தை திருடரன் செய்கின்றான், என் குற்றம் பலபுறுத்து கொண்டான். நம்ம என்ன தப்புனாலும் தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன நினைக்கிறதெல்லாம் கொடுக்குறான். சரி, அவனுக்கிட்டே உன்னோட வீட்டு வந்தா அவங்களுக்கு விட்டுறான் படத்துல பண்றான். நம்ம எப்படி வரும்? வராது. நான் என்றேன் எண்ணங்கள்லாம் கொடுக்குறான். சரி, என்ன என்ன சாப்பிடாது உனக்கு. ஆமா, உன்னுகிட்ட என்ன உன்னோட விட்டு அமுதம் கொடுக்குறான். திருச்சிட்டு படத்துல அடம் பண்ணிட்டு இருக்கிறான். தப்பெல்லாம் பொறுத்துக்கிறான். இந்த பாட்டு நம்ம என்ன தப்புனாலும் அனுபவம் கிடைக்கும்னு அர்த்தம் இந்த பாட்டுல. ஓ, கடவுளை வந்து பிடிச்சிக்கிட்டாக்கா, கொண்டான் அடிமை குறியான், கொண்டான் அடிமை குறியான் பிழை ஒன்றும் கண்டான் கழித்தான் கலந்திருந்தான். சரியா படிக்கிற சாமி? கொண்டான் அடிமை குறியான் பிழை ஒன்றும், சரியா? கண்டான் கழித்தான் கலந்திருந்தான், சரியா? பிழை ஒன்றும் கண்டான். ஓ, பிழை ஒன்றும் கண்டான். சரி, கொண்டான் அடிமை இல்ல, கொண்டான் அடிமை குறியானா? அது வரைக்கும் வரணுமா? என்ன சாமி ஒரு குழம்பு? ஆமா ஆமா, கரெக்டுங்க. சரி, ஓகே. அடிமை குறியா. பிழை ஒன்றும் கண்டான். பிழை ஒன்றும் கண்டான் கழித்தான் கலந்திருந்தான். கண்டான்ல பார்த்தா அர்த்தம் வந்து இல்லையா? அதான் டூசி போட்டு பாருங்க. கே நம்பர் எடுங்க. நம்பர் பாட்டு நம்பர் எடுங்க. கண்டே முதற் பதிப்பு பீரா அப்படின்னா கண்டே பாடுவாங்க. ஓகே. கண்டே கழித்தான் கொண்டான் அடிமை புரியான் பிழை ஒன்றும். அப்படி படிக்கணும். அப்படிதான் சாமி நான் படிச்ச போத. கண்டே கழித்தான் கண்டான் கழித்தான் கலந்திருந்தான் அப்படி படிச்சேன். ரைட்டு. குறியான் பிழை ஒன்று படிக்கணும். குறியான் பிழை ஒன்றும் கொண்டான் அடிமை குறியான் பிழை ஒன்றும் கண்டான் கழித்தான் கலந்திருந்தான். இதெல்லாம் ஒரு தான் 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 வருதுல்ல. பண்டாய நான்மறையும் ஆகமும் நடுத்திருப்பொதுவில் வன்மயத்தான் நடுத்திருப்பொதுவில் வருது. நடுத்திருப்பது எங்கா போனாலும் திருப்பொது நாடும் திருப்பதுவில். நாடும் திருப்பதுவில். சரி, நாடும் திருப்பதுவில். நாடும்னா விரும்புகிற
விரும்புகின்ற திருப்புதுவில். வான்மயத்தான். வான்மயத்தான். ஓ, வான்மயத்தான் சாமி. ஆமா, வெளி. வெளி. வான்மயத்தான் என்னை மகிழ்ந்து. சரி சாமி. கண்டேன் கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் அழியா உரம் பெற்றேன். பண்டே என்னை உவந்து கொண்டான் எழிஞான மன்றம் தனை உவந்து கொண்டான் தனை. கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன். ஓ சாமி, பார்த்தேன், கழிச்சேன், உன்னேன், காண்பவெல்லாம் காண்பிவித்து அப்படி வருமே. அழியா உரமா வரமா சாமி? இது உரம் தான் வருது, வரம் பெற்றேன். அப்ப திருவமுதம் உண்டேன், அப்பதான் அழியா வரம் பெற்றேன் சாமி. ஆமா ஆமா ஆமா. பண்டே என்னை உவந்து கொண்டான் எழிஞான மன்றம் தனை உவந்து கொண்டான் தனை. சரி சாமி, நான் முடிச்சுக்கோ, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஒரு மணி நேரம் கூட ஆச்சு. நிறைய பாட்டு இருக்கு. அடுத்த வாரம் அந்த பாட்டெல்லாம் பார்ப்போம் சாமி, கடவுள் பக்தியை பத்தி பாட்டாவது பார்ப்போம். அதனால இன்னைக்கு வந்து இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பக்தி முதல்ல பக்தி வேணும். பக்தியில பக்தி யாருமே வைக்கிறது. இப்ப நம்ம வள்ளலார் தான் இருக்கிறாரு, போட இருக்கிறாரு, தயவோட இருக்கிறாரு, தைரியம் கொடுக்குறாரு. நான் ஆண்டான கலந்துட்டேன், இல்லாம எனக்கு இல்லை எல்லாருக்கும் தருவேன் விட்டு கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, இறக்கமான உயிர் போயிடும், இறக்கம்தான் உயிர் அப்படிங்கிறாரு. இறக்கமா வள்ளலாரு, இறைவன் தான் வழங்குற. வள்ளலார் வந்து தெய்வமா இருக்கிறாரு, உறுதி கொடுக்குறாரு. அதனால நமக்கு எந்த குறையும் இல்லை. நாம என்ன செய்யணும்? தயவோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தவம் பண்ணணும். நாளும் இருந்தால் ஜெயிச்சிடலாம். பக்தி தான் பாட்டு. ஓகே, நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்காங்க, ஃபாலோ பண்ணுங்க, நல்லது ஜெயிக்கணும். ஓகே, நன்றியா, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தமிழ்நாஜி உங்களுக்கு நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தன்னிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, துள்ளேசனம், ராமலிங்காவயம், ராமலிங்காவயம், ராமலிங்காவயம். நன்றி ஐயா. நன்றி சாமி, நன்றி மக்களே, உங்களுக்கும் நன்றி. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்க, நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோமா, உங்களுக்கு புரியுதா, இல்ல நீங்க எங்க ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கீங்க, நாங்க ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் நாங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணோம் அதையும் சொல்லுங்க. எது நாங்க மாற்றி சொல்லணுமா, இல்ல இதுவும் படம் போட்டு காட்டணுமா, இல்ல உங்களுக்கு புரியுதா, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா. என்ன சமய